பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். ஆர்வத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் தேவ செய்தியினுடைய தலைப்பு கொரோனா என்னும் தொற்று நோய் தீவிரமாய் பரவிக்கொண்டிருக்கிற இக்காலகட்டத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும்? How to pray during this period of pandemic. ஒரு கொடிதான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா என்கிற கொடிதான கொள்ளை நோய் உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி உலகத்தையே கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு போய்விடும், நாளைக்கு போய்விடும் என்று நாம் நினைத்து நினைத்து சோர்ந்து போய்விட்டோம். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா மறைந்து விடாதா, இந்த வியாதி போய்விடாதா, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திட மாட்டாரா என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்முடைய இருதயமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? இதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒன்றும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இக்காலகட்டத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவன் எதை விரும்புகிறார் அல்லது எப்படிப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறார்? தேவன் எதிர்பார்க்கும் அந்த ஜெபம் என்ன என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த தேவ செய்தி இன்றைக்கு உங்கள் முன்பாக எடுக்கின்றேன். முதலாவது எலியாவினுடைய ஜெபத்தை நாம் தியானிக்க போகின்றோம். யாக்கோபு எழுதினதான நிருபம் 5வது அதிகாரம் 17வது 18வது வசனங்களை வாசிக்க கேட்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நன்றாக கவனியுங்கள். வாசிக்கப்பட்ட இந்த 2 வசனங்களில் எலியாவுடைய கருத்தான ஜெபம் எழுதப்பட்டுள்ளது. இந்த 2 ஜெபமுமே மழைக்காக எலியா ஜெபித்த ஜெபத்தை தேவன் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த இரண்டு ஜெபத்திற்கும்
தேவன் பதில் கொடுத்தாலும் இந்த இரண்டு ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுத்தாலும் இந்த இரண்டு ஜெபத்திலும் தேவன் விரும்புகிற ஜெபம் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 5:17 தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 17வது வசனத்தில் எலியா ஜெபித்த ஜெபம் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஜெபிக்கின்றான். அவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றான். அதற்காக கருத்தாய் ஜெபிக்கின்றான். இரண்டாவது ஜெபம் யாக்கோபு 5:18 எழுதப்பட்டுள்ள இரண்டாவது ஜெபம் தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபிக்கிறான். தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபிக்கிறான் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை எலியா செய்யும்படியான நிர்பந்தத்திற்குள்ளாக தள்ளப்பட்டான். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜெபத்தை எலியா பண்ணும்படியாக தேவனால் நிர்பந்திக்கப்பட்டான். அந்த பாதையில் வழிநடத்தப்பட்டான். இந்த கொடிதான கொள்ளை நோய் தேசம் எங்கும் தீவிரமாய் பரவிக்கொண்டிருப்பதால் மனித சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மரண பயம். ஜனங்களுக்குள் ஒரு திகில். வாழுவோமா மரித்து விடுவோமா என்று ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் அடைபட்டு கிடக்கிறான். சுதந்திரமாக வெளியே செல்ல முடியவில்லை. வெளியே செல்லக்கூடிய உத்தரவுகள் அரசாங்கத்தில் இருந்து வந்தாலும் வெளியே போய் வர பயந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறையினர் பிறந்த நாளில் இருந்து இதுவரை கண்டிராத, பார்த்திராத, அனுபவித்திராத, கடந்து செல்லாத ஒரு கொடிதான நோய் ஜனங்களை வாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்க. இது ஒரு கொடிய நாட்கள். ஒவ்வொரு நாளும் டிவியிலே செய்தியை நாம் பார்க்கும் பொழுது இந்த நோய் தொற்று அதிகமாய் பரவிக்கொண்டு வருகிறதை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள், மரித்தவர்கள் என்று சொல்லி எண்ணிக்கையையும் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், இதற்கு தீர்வு என்ன, ஒருவருக்குமே தெரியாத சூழ்நிலையில் தேசம் போய்கொண்டிருக்கிறது. தேசத்தை ஆளுகிறவர்களும் திகைத்துக் கொண்டு தவித்துக் கொண்டு என்ன செய்கிறது என்று தெரியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
எப்பொழுது இந்த கொடிய கொள்ளை நோய் தீரும், எப்பொழுது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரியாமல் உலகமே திகைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த தீவிரமான நோய் பரவுகிறது, குறைந்து விடாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் அது அதிகரித்து கொண்டு போகிறதை தான் கேள்விப்படுகின்றோம். நல்லா கவனிங்க. வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றது, தொழுது கொள்ள முடியவில்லை, கூடி ஜெபிக்க முடியவில்லை. தேசமே கூடி இந்த வியாதிக்காக ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தெரிந்தபடியெல்லாம் அவரவர் வீட்டிலே இருந்து ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எவ்வளவோ ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கொடிதான கொள்ளை நோய், தொற்று நோய் குறைந்தபாடில்லை. நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா? அல்லது தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம் என்ன? இது ஒன்றுமே நமக்கு தெரியவில்லையே. நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையில் எவ்வளவுதான் நாம் ஜெபித்த பொழுதும் தேவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராதபடியினால் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஜெபம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தேன். இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எலியாவினுடைய ஜெப காரியங்களினுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அந்த எலியாவினுடைய ஜெப காரியங்களை தியானிக்கும் பொழுது தேவன் எலியாவிடம் எதிர்பார்த்த ஒரு ஜெபம் உண்டு என்பதை உணர முடிந்தது. நன்றாக கவனிங்க. ஒருவேளை தேவன் நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை எதிர்பார்த்து காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறதோ என்று எண்ணி அவசரமாக இந்த தேவ செய்தியை எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18வது வசனத்தின்படி தேவன் விரும்புகிற ஜெபம் என்ன, அதை நாம் அறிந்து அதன்படி ஜெபித்தால் நலமாயிருக்குமே என்று எண்ணி இந்த தேவ செய்தியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். தேவன்தான் நமக்கு இறங்கி நம்முடைய தேசத்திற்காக மனதுருக வேண்டும். ஆகவே இந்த வேத வசனத்தின் ஆழத்தையும் அர்த்தங்களையும் தியானித்து பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது 18வது 2 வசனங்களையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எலியா என்பவன் நம்மை போல
பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. கவனியுங்க, மழை பெய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது, மழை நிறுத்தப்படுகிறது. மறுபடியும் ஜெபிக்கிறான். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களிலும் எலியா மழைக்காக ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்தின் நோக்கம் வெவ்வேறாய் இருந்தது. இந்த 2 வசனங்கள் அல்லது இந்த 2 ஜெபத்திற்கும் இடைப்பட்ட காலம் அதிக மாதங்கள் அல்லது வருடங்கள் சென்றிருக்கலாம். It was a long time between the 2 verses of prayer of Elijah. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 ஜெபத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த 2 ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தையும் இந்த 2 ஜெபத்திற்கும் உள்ள முக்கியத்துவத்தையும் எலியா அறிந்து கொள்ளும்படியான பாதையில் அவனை வழி நடத்தினான். அப்படி தேவன் எலியாவை வழி நடத்தின அந்த பாதையை நாமும் தெரிந்து கொண்டு எப்படிப்பட்ட ஜெபத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதை அறிந்து அதன்படி நாம் ஜெபிக்கவே இந்த தேவ செய்தியை உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எலியா மழை பெய்யாதபடி ஏன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான்? எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். நல்ல கவனிங்க, அந்த ஜெபம் கேட்கப்பட்ட நோக்கமே சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக எலியா வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தவன். வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் அங்கு தேடுகிறார்கள் என்றான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தேவனை மறந்து போய்விட்டார்கள். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் மீட்டு கொண்டு வந்த கர்த்தரை மறந்து விட்டார்கள். அதை பார்த்து சகிக்க முடியாமல் இஸ்ரவேல் புத்திரருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு
மழை நின்று போய்விட்டது. அதன் விளைவு என்ன? நன்றாக கவனிக்க வேண்டும். தேசத்தில் பஞ்சம் கொடிதாய் இருந்தது. எல்லா நீரூற்றுகளும் மழை இல்லாதபடியினால் வற்றி போய்விட்டது. விளைச்சல் இல்லை, புல் முளைக்கவில்லை, வயல்வெளிகள் காய்ந்து போய் கிடக்கிறது. ஜனங்களும் மிருகங்களும் பசியினாலும் பட்டினியினாலும் தாகத்தினாலும் வாடும் சூழ்நிலை வந்துவிட்டது. மழை நிறுத்தப்பட்டதினால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள், தேவ பிள்ளைகளும் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை எலியா உணர்ந்து கொள்ளவும், அந்த ஜெபம் எத்தனை மக்கள் வேதனைப்படும்படியாக இருந்தது என்பதையும், அந்த ஜெபத்தினால் தானும் பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது என்பதை எலியா அறிந்து கொள்ளவும், தேவன் எலியாவை பஞ்சத்தின் பாதையில் நடத்தினார். நல்ல கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மழை நின்றுச்சுது, ஜெபம் கேட்கப்பட்டிருச்சுது. எலியா he did not know the consequence of his prayer. எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ஜெபத்தின் விளைவுகள் என்ன. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, மழை நிறுத்தப்பட்ட பின்பு எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஒளிஞ்சிக்கோன்னு சொல்றாரு. நீ தேசத்துல சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னைய ஆகாப் கொன்று போடுவான். நல்ல கவனிங்க, அவன் மழையை நிறுத்தினது அவனுக்கே வினையாக வருகிறது என்பது அவனுக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுவாங்க, போய் ஒளிஞ்சிக்கோ, அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன். அதே மாதிரி எலியா அங்க போயிட்டான். எலியாவை போஷிக்க காகங்கள் அவனுக்கு காலையிலையும் மாலையிலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தான். எத்தனை காலங்கள் சென்றது என்று தெரியாது, மழை பெய்யாதபடியினால் அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போய்விட்டது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொண்டு வந்த அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்றான், தண்ணீரை குடிக்கிறான். அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்றான், தண்ணீரை குடிக்கிறான். எந்த கவலையும் இல்லாமல் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மழை நின்னதினுடைய விளைவு தெரியவில்லை. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு இந்த ஆறு வற்றி போய்விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துல தண்ணீர் இல்லையா? அவன் இடத்தை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. நல்லா கவனிக்கணும்.
அவனுக்காக அந்த இடத்துல மாத்திரம் ஆண்டவர் மழை பெய்து தண்ணீர் வர வைக்க முடியும். ஆனாலும் அப்படி செய்ய முடியாதபடி அவன் பேசிவிட்டான். நல்லா கவனிங்க. அவனுக்காக கூட கர்த்தர் அந்த இடத்துல மழையை வர வைக்க முடியாதபடி எலியா பேசிவிட்டான். வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். என்ன வார்த்தை சொன்னான்? என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டான். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னபடினால அவன் சொல்லாம கர்த்தர் மழையை கொண்டு வர முடியாது. பரிசுத்தவானவன், அவன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அவன் ஜெபித்தால் மட்டுமே மழை பெய்யும். ஆகவே கர்த்தர் அவனை ஜெபி என்றெல்லாம் சொல்லவில்லை, நீதானே சொன்னாய். ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், God wants to teach him a lesson. இப்பொழுது தண்ணீர் வத்தி போய்விட்டது. அவனுமே ஆகாரம் சாப்பிட முடியவில்லை. அவனுமே பட்டினி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனாலும் எலியா மழை நிறுத்தப்பட்டதின் காரணத்தை உணரவில்லை. நல்லா கவனிங்க. ஆகவே அவன் உணரும்படியான அடுத்த பாதைக்குள் கொண்டு செல்கிறார். நீ போ, சாரிபாத்துக்கு போ, உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அங்க அனுப்பிட்டாரு. அந்த விதவை இடத்துல அவர் போகிறான். அந்த சாரிபாத்துல அந்த விதவை வீட்டுக்கு போகிறான். அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான். அவளை பார்த்து அவன் கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா என்று சொல்கிறான். நல்லா கவனிங்க. அவளை பார்த்து, நான் குடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வாமா, தாகம் அவன் நாவை போட்டு வரட்டுகிறது. அங்கே இருந்து இவ வீடு வரைக்கும் நடந்து வந்தானே, தண்ணீர் கிடையாது. தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வந்து சேருகிறான். அந்த தண்ணீரை அவளிடத்தில் கேட்கிறான். நடந்தது என்ன? 11வது வசனத்தில் இருந்து, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் அப்பமும் கொண்டு வாமா. அவ தண்ணி கொண்டு வர போகிறா, கொஞ்சம் அப்பமும் கொண்டு வாமா. அர்த்தம் என்ன?
மழை இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. பசி அவனை வாட்டுகிறது. ஒரு பக்கம் தண்ணீர் வாட்டுகிறது, தாகம் வாட்டுகிறது, தண்ணீர் தாகம். இன்னொரு பக்கம் பசி, பசியின் கொடுமையிலே கடந்து வருகிறான். ஆகவே அவளிடத்தில் தண்ணீரும் ஆகாரமும் கேட்கிறான். ஐயா, தண்ணீரையும் ஆகாரத்தையும் கேட்கிற சூழ்நிலையில் கர்த்தர் கொண்டு வந்தார். அங்க அவன் கேட்காமலே எல்லாம் வந்துச்சு. அவன் கேட்காமலே காகம் கொண்டு வந்துச்சு. அவன் கேட்காமலே கேரித்தாற்றினுடைய தண்ணீரை குடித்து கொண்டிருந்தான். இப்பொழுது இன்னொரு இடத்தில் இதை கேட்கக்கூடிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டான். எப்படியெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு பாதையிலே நம்மளை எடுத்து செல்கிறார் என்றால் எதையோ கற்றுக் கொடுக்கிறார். It is important to learn what does the Lord want in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன விரும்புகிறார் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எதை எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு பாதையிலும் தேவன் நம்மளை நடத்தும் பொழுது அந்த பாதை கடினமாய் இருக்கிறதா, அது வனாந்திர பாதையாய் இருக்கிறதா, அது வேதனையின் பாதையாய் இருக்கிறதா, ஏன் அந்த பாதையிலே நடத்துகிறார், அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. அநேக நேரத்தில் நாம் நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற ஜெபிக்கின்றோம். ஆனால் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எண்ணம், தேவனுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நாம் அறிகிறதில்லை. இப்பொழுது எலியா அந்த பாதையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். அவ சொல்லுகிறா, பானையில் ஒரு பிடி மாவும். மறுபடியும் வாசிப்போமே. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். நல்ல கவனிங்க. நம்ம பாஷையில் சொன்னா ஒரு பரிசுத்தவான் இன்னொருத்திட்ட கையந்திர நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டான். தேசத்தில் எத்தனை ஜனங்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். வெரி இம்பார்ட்டன்ட். எலி அதை யோசித்திருப்பானா? நல்லா கவனிங்க. இந்த எலியாவை போல எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் எத்தனை பேருடைய கையை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அப்பொழுதும் அவன் அதை சிந்திக்கவில்லை, அப்பொழுதும் அவன் உணரவில்லை. வாசிப்போம் அடுத்த வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். A terrible answer. Unexpected answer. A sorrowful answer. It shows the situation of the people of that village, that country. நல்ல கவனிங்க.
ஒரு துக்கமான வார்த்தை அது, ஒரு வேதனையான வார்த்தை அது. தேசத்தின் நிலவரத்தை எடுத்து சொல்லுகிற வார்த்தை அது. நிலைமையை எலியா புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அது. மழை நிறுத்தப்பட்டதின் கொடுமையை அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அது. It's not an ordinary reply. It was a sorrowful answer. அது ஒரு வேதனையான, ஒரு துக்கமான பதில். அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். This is the last meal. இதுதான் என்னுடைய கடைசி ஆகாரம். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் 2 விறகு பொறுக்கிறேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. எனக்கு அருமையானது, கடுமையான வார்த்தை, வேதனையுள்ள வார்த்தை. பஞ்சம் எவ்வளவு கொடிதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளும் அதில் வேதனைப்படுகிறார்களே. உம்முடைய உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்காகத்தான மழையை நிறுத்தின. ஆனால் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் பஞ்சத்தில் அழிய போகிறார்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்களும் பஞ்சத்தில் அழிகிறார். அதை அவன் உணரவில்லை. அவள் சொன்ன வார்த்தை எலியாவை சிந்திக்க வைத்திருக்க வேண்டும், குத்திருக்க வேண்டும். அவன் உணரவில்லை. அந்த கொடுமையை புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையினால் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அந்த எண்ணெய் குறையல, மாவு குறையல, திருப்தியா அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த மழை நிறுத்தப்பட்டதனுடைய கொடுமையை, ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிற கொடுமையை, ஜனங்கள் ஆடு மாடு மிருகங்கள் செத்துக் கொண்டிருக்கிற கொடுமையை உணரவில்லை. ஆகவே தேவன் எலியாவை உணரும்படியான அடுத்த பாதையில் கொண்டு செல்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் எதையோ நாம் கற்றுக்கொள்ள. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. எலியா அந்த வீட்டில் தான் இருந்தான். அவன் நிமித்தம் பானையில் உள்ள மாவும் கலசத்தில் உள்ள எண்ணெயும் குறையவே இல்லை. அதனால ராஜா மாதிரி இருந்தான். அவன் அந்த வீட்டில் இருக்கும்போதே அந்த பிள்ளை செத்து போய்விட்டது. ஆகாரம் இருந்தது, ஆனா வியாதியில செத்துட்டான்.
her son died due to a disease that cannot be cured. சுகமாக்க முடியாத ஒரு வியாதியில செத்துட்டான். நல்லா கவனிங்க. இதுவரை உணர முடியாமல் இருந்தான் எலியா. இப்ப அவர் கேள்வி கேட்கிறா. அவ என்ன கேள்வி கேட்டா? வாசிப்போம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர்? இவன் வந்ததுனாலதான் அந்த புள்ள பிழைச்சா. இவன் வந்ததுனாலதான் அவ பஞ்சம் தீர்ந்தது. ஆனா இப்ப கேட்கிறா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் பிள்ளைய சாகடிக்கவுமா வந்தா. உடைந்து போய்விட்டான், நொறுங்கி போய்விட்டான். நல்லா கவனிங்க. பிள்ளை செத்தது வியாதி இல்லை ஐயா, வியாதி, a disease. அது கொள்ளை நோயா, அது கொடிதான நோயா தெரியாது. ஆனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. அந்த வியாதியில செத்துட்டான். என்ன நடந்தது தெரியுமா? 19வது வசனத்தில் இருந்து, அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி, உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து தன்னுடைய கட்டில செத்து போன ஒரு பிரேதத்தை அவனை தூக்கிட்டு போய் வைக்கிறான். நல்லா கவனிங்க. How the Lord taught him a lesson. வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நல்ல கவனிங்க ஐயா. கதறுகிறான். வேதத்துல சாதாரணமாக விண்ணப்பம் பண்ணினான்னு எழுதி இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. இப்பதான் அவ துக்கத்தை உணர முடிந்தது. Only now he was able to understand the sorrowful situation in the life of that widow. எத்தனை பேர் இன்றைக்கு தேசத்தில் மழை இல்லாமல் பட்டினி கிடந்து செத்திருப்பார்கள். என் பிள்ளையை சாக பண்ணவா என்னிடத்தில் வந்தா என்று கேட்டாலே அந்த வார்த்தை அவனை எந்த அளவுக்கு சிந்திக்க தோண்டியிருக்கும். இவ்வளவு காரியமும் ஏன் நடக்குது? மழை இல்லை, அதனாலதான் இங்க வர வேண்டியிருந்துச்சு. அன்னைக்கு இதை சாப்பிட்டுட்டு, இதான் கடைசி சாப்பாடு, இதை சாப்பிட்டுட்டு நாங்க சாக போகிறோம். That was the last meal. அன்னைக்கு சாகிறத பத்தி தான் சொன்னா.
அப்பமே அவன் யோசித்திருக்கான், எத்தனை பேர் இப்படி சாகிறதுக்கு இருந்திருப்பாங்க. Many people are dying. Oh, like this widow, many people are dying in the city. அந்த தேசத்தில் எத்தனை பேர் செத்திருப்பாங்க, உணரவில்லையே. ஒரு ஆத்தும பாரம் அவனுக்கு உண்டாகவில்லையே. அந்த பாதையில் இப்பொழுது கர்த்தர் கொண்டு செல்கிறார். கதறுகிறார், ஆண்டவரே அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. இருபத்தி 2வது வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். Why? God answered the prayer. He prayed, knowing the sorrowful situation of that woman. அந்த ஸ்திரீயினுடைய துக்கமான சூழ்நிலையை உணர்ந்தவனாக மரித்து போன அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, முதலாவது அவன் ஜெபித்த ஜெபம் தேவன் மீது வைத்திருந்த வைராக்கியம். இப்பொழுது ஜெபித்த ஜெபம் செத்து கொண்டிருக்கிற ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிற ஜெபம். என கருமையான தேவஜனமே, யாக்கோபு 5:18 சொல்லுகிறது, எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான். தேசத்தில் கர்த்தர் மழையை திறந்து விட்டார். எப்பொழுது ஜெபித்தான்? செத்ததுக்கு அப்புறம், உயிர் போனதுக்கு அப்புறம். அவ கேட்ட கேள்வி உணர வைத்தது. நம் நிமித்தம் எத்தனை நல்லவர்களும் மரிக்கிறார்களே. தேவன் தெரிந்து கொண்ட குடும்பமும் மரணத்தை சந்திக்கிறது. அப்படி என்றால் என் வாக்கின்படியே அன்றி தேசத்திலே மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தான். இப்பொழுது அந்த மழைக்காக கதறுகிறான். முதலாவது ஜபத்திற்கும் இரண்டாவது ஜபத்திற்கும் இடைப்பட்ட காலம் 3 வருஷங்கள். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எலியா முதலாவது ஜெபித்த ஜெபத்திற்கும் இரண்டாவது ஜெபித்த ஜெபத்திற்கும் இடைப்பட்ட காலம் 3 ஆண்டுகள். வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவர் தேசத்தின் மேல் இப்பொழுது மழையை கட்டளையிடுகிறேன் சொல்கிறார். மழை பெய்யாமல் இருந்த காலம் 3 வருடமும் 6 மாதமும் என்று யாக்கோபு 5:17 எழுதப்பட்டிருக்கிறது.
3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை என்றால் 3.5 ஆண்டுகள் கழித்துதான் அடுத்த ஜெபம். 2 ஜெபங்களுக்கும் இடையிலே 3.5 ஆண்டுகள், 3 ஆண்டு தாண்டி விட்டது. இந்த 3.5 ஆண்டுகள் எலியா கடந்து வந்த பாதை ஆத்தும பாரத்தை கொடுத்தது. அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம் ஜனங்கள் அழிந்து போகாமல் இருக்க, ஜனங்கள் மரித்து போகாமல் இருக்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டு நான் அவர்களை அழிக்கப் போகிறேன்னு மோசேட்ட சொன்னாரு. கதர்னா, ஆண்டவரே என்னுடைய பேரை என்னுடைய புஸ்தகத்திலிருந்து கழிச்சினாலும் போட்டுரும், அவர்களை மன்னியும், அவர்களை மன்னியும். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்திலே அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று கதறினானே. 40 நாட்கள் கதறினானே. God expects a prayer with much burden for the soul. ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாமே. யாருக்கு தெரியும்? வேத வசனத்தின் அடிப்படையில் என்று உங்களிடத்தில் சொன்னேனே. அப்படி என்றால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு இப்படியாக எழுதுகிறார். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று சொன்னாரே. கொரோனால எத்தனையோ பேர் செத்து கொண்டிருக்கிறார்களே, ஆஸ்பத்திரிகளிலே இடங்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, எத்தனை பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், விலக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேவ சமூகத்திலே கதறி இருக்கிறோமா? கதறி அழுது இருக்கிறோமா? ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களுக்கு ஆலயத்தை திறந்து தரும் என்று தானே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க முடியவில்லையே, எங்களுக்கு ஆலயத்தை திறந்து தரும் என்று தானே ஜெபிக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, கதறி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக வாரத்தோடு ஜெபிக்கிறோமா? என் தேவ ஜனமே, என் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் ஐயா? அந்த ஜெபத்திற்குள் போகும்படியாக 3.5 ஆண்டுகள் எலியாவே தேவன் நடத்தின பாதை சாதாரணதல்ல. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாரத்தை எனக்கு கொடுத்து இந்த தேவ செய்தி எடுக்க வைக்கிறார். ஒரே ஒரு எஸ்தர் ராஜ அரண்மனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு எந்த தீங்கும் கிடையாது. ஆனால் அந்த எஸ்தர் சொன்னா, சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறேன் ஐயா, நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்திற்கு வருகிற பொல்லாப்பை என்னால் எப்படி பார்க்க கூடும்? என் ஜனத்திற்கு வருகிற தீமை எப்படி என்னால் சகிக்க கூடும்? ராஜ சமூகத்தில் விழுந்து அழுதாலே, do we ever cried unto the Lord? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக கதறி இருக்கிறோமா?
செத்துக் கொண்டிருக்கிறார்களே. God is concerned about every soul. ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் என்று ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர்கள் நல்லவர்களா, அவர்கள் பொல்லாதவர்களா, அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்களா, அவர்கள் பாவம் செய்யவில்லையா, அவர்கள் கிறிஸ்தவர்களா அல்லது அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா, மதத்தையோ இனத்தையோ பாவத்தையோ என் தேவன் பார்க்க மாட்டார். எல்லா ஜனங்களுக்காகவும் தானே கல்வாரி சிலுவையில் தன்னையே ஒப்புவித்தார். எல்லாரும் மனம் திரும்புவதற்காக தானே கதறி அழுதார். எல்லா ஜனங்களுக்காகவும் கதறி அழுகிற அந்த அழுகை நம்மிடத்தில் இருந்ததா? பாடுகளையும் வேதனை அணிவித்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இந்த ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் வேதனைப்படுகிறதை விரும்புவாரா? இந்த ஏன் கொள்ளை நோய் வேத வசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே தேவன் நடக்கும் என்று சொன்ன பல அடையாளங்களில் ஒன்றாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அதை மாற்றி போட வேண்டும் என்று நாம் கதற வேண்டுமே, நாம் அழ வேண்டுமே, தேவ சமூகத்தில் கதற வேண்டுமே. பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஓரடங்கு நீடித்துக் கொண்டே போகிறதே. நம் ஜெபம் எப்படி இருக்கிறது? ஊரடங்கு முடியணும்னு ஜெபிக்கிறோமா? சபை ஆரம்பிக்கணும்னு ஜெபிக்கிறோமா? அல்லது ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்களே, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கதறுகிறோமா? எலியாவை போல உணர முடியாதவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோமா? நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஊரடங்கு நீடிக்கப்பட்டு கொண்டு போகிறது. எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். என கருமையான தேவஜனமே, அத்தனை பேரும் ஒன்றுபட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த தேவ செய்தியை கொடுத்து எடுக்க வைக்கிறார். It's from the Lord. இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் வரக்கூடியது அல்ல. தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வசனத்தின் ரகசியங்களை தெரிவிக்காவிட்டால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். யார் யார் எந்த எந்த இடத்தில் இருந்து இந்த தேவ செய்தியை கேட்கிறீர்களோ அப்படியே நம் கண்களை மூடுவோம். நம்முடைய தேசத்திற்காக, உலகத்திற்காக, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கொடிதான கொள்ளை நோய் இந்த உலகத்தை விட்டே எடுக்கப்பட
பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். மனித சமுதாயம் இயேசுவின் வருகை மட்டும் மகிழ்ந்திருக்க வேண்டும். இதை கர்த்தர் செய்தார் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிப்போமா? ஆஸ்பத்திரியெல்லாம் நிறைந்து போயிருக்கிறது. அத்தனை பேரும் சுகமாகி வீட்டுக்கு வர வேண்டும். ஆண்டவரே, நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனாங்கிற பொல்லாத விஷ நோய், தொற்று நோய், கொள்ளை நோய் தேசத்தை விட்டே என் தேவன் எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிப்போம். Let us all with one accord pray earnestly in the feet of the Lord Jesus Christ. எல்லாரும் ஒரு மனப்படுவோம். எந்த எந்த ஊர்களில், எந்த எந்த தேசங்களில், எந்த எந்த நாட்டில் இருந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரும் இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிட்டு என் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிப்போம். உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்த கொடிய நோய் எடுத்து போடப்பட வேண்டும். அழிந்து போகிற ஜனங்கள் மரணத்தின் பிடியில் இருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனதுருக வேண்டும். அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர்தானே இவ்வளவு நேரம் எங்களோடு பேசி இருக்கிறேன். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரவில்லையே. எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேச மாட்டாரா என்று சொல்லிதானே வந்து கேட்டோம். தேவனே, நீர் எளியாவிடத்தில் எதிர்பார்த்த அதே ஜபத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கலாமே ஐயா. நாங்கள் இத்தனை நாட்களும் எங்களுக்காக, எங்கள் சுகத்திற்காக, எங்கள் பாதுகாப்பிற்காக, எங்களால் திறக்கப்படுவதற்காக தானே ஜெபித்தோம். மற்றவர்களுக்காக, மற்றவருடைய வேதனைகளுக்காக, மற்றவருடைய கண்ணீர் போகும்படியாக நான் ஜெபிக்கவில்லையே. தேவனே, எங்களை மன்னிப்பீராக. இயேசுவே, எங்களை மன்னிப்பீராக ஐயா. ஒவ்வொரு ஜனமும் உமக்கு விரோதமாய், உமக்கு பிரியமில்லாமல் நடந்த காரியங்களை, பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுக்காக மனதுருகுங்க ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களை நோக்கி பாருங்க ஐயா. எல்லா மனிதர்களுக்காக தானே சிலுவையில் அறையப்பட்டு, வேதனைப்பட்டு, பாடுபட்டு, மரித்து, உயிர் தெழுந்து. Lord, remember your suffering on the cross. Let every people be delivered from this pandemic disease. Let your healing virtue, let your healing hands stretch forth upon every nation. Lord, send forth your healing power upon every people around the globe. Touch every individual, those who are suffering from this cruel pandemic disease. In the name of Jesus Christ of Nazareth, every disease, every sicknesses be removed from every individual, and let this disease be removed from the nations. I command the disease in the powerful name of the Lord Jesus Christ. Every power of this disease be destroyed in the name of Jesus. Lord, heal them instantaneously. Those who are in the hospital, those who are in their homes,
wherever they are being shut down, let your power be flown upon them. Touch them. You know the people, you know their suffering, you know their tears, you know their sorrowful situations. I pray earnestly, Lord, break every bondages of the sicknesses from every person. Let our nation be rejoiced in the Lord. தேவனே இறங்குவீராக, மனதுருகுவீராக. எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய இரக்கம் வரட்டும் ஐயா. இந்த சென்னை பட்டணத்திலே அதிகமாக ஜனங்கள் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் நியூஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதை நிறுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சென்னை பட்டணத்தை விட்டு, எங்கள் தமிழகத்தை விட்டு, எங்கள் இந்தியாவை விட்டு ஆண்டவரே இந்த கொடிய நோய் நீங்கி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இறங்குவீராக, இறங்குவீராக. ஆண்டவரே நீர் இறங்கும்படி நாங்கள் ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக. உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. எங்க தேசத்தை பாருங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கவில்லையே, அதற்காக நாங்கள் மன்றாடவில்லையே, அதற்காக நாங்கள் கண்ணீர் விடவில்லையே. எங்களை மன்னிப்பீராக. கர்த்தர் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்திற்கு மனதுருக மாட்டீரா, எங்கள் ஜனங்கள் மீது மனதுருக மாட்டீரா. ஆண்டவரே இறங்கும். நினைவே பட்டணத்திற்கு இறங்கு நீரே, எங்களுக்கு இறங்கும் ஐயா. இந்த காரியம் என் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் மனதுருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனதுருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இறங்கும், மனது இறங்கும். என் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. உடைய கரத்தை நீட்டும் எங்கள் தேசத்தின் மேல், உடைய கரத்தை எங்கள் தேசத்தின் மேல் நீட்டும் ஐயா. பாதையை கொண்டு வந்து கொண்டிருக்கிற தூதனை நிறுத்த சொல்லுவீராக. தாவீதின் காலத்திலே தூதனுக்கு கட்டளையிட்டு நிறுத்த சொன்னீரே, அதே கட்டளை இப்பொழுது கொடுத்து நிறுத்த சொல்லுவீராக. எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இந்தியனுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாரத்தோடு கூட ஒவ்வொருவரும் இந்த பொல்லாத கொடிய நோயிலிருந்து விடுதலையாகட்டும். இப்பொழுதே உடைய வல்லமை எல்லார் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இனி யாரையும் இந்த வியாதி தொடக்கூடாது, யார் மீது இந்த வியாதி படக்கூடாது. தேவனே ஒவ்வொரு ஜனங்களுடைய கரத்தில் வைத்து காத்துக் கொள்ளுவீராக. வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகமாகட்டும். மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற இப்பொழுதே விடுதலையாகி சுகம் பெற்று உயிர் பெற்று வரட்டும் ஐயா. என் தேவன் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதுருகம் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. திட்டமும் தெளிவுமாய் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வியாதியை ஒவ்வொருவரை விட்டு நீங்க வேண்டும், தேசத்தை விட்டு நீங்க வேண்டும். தொடர்ந்து ஜெபியுங்கள். எப்பொழுதெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியுமோ ஜெபியுங்கள். எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியுமோ ஜெபியுங்கள். தேசத்திற்காக கதறி அழுங்கள். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. தேசம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஜனங்களுடைய பயங்கள் நீங்க வேண்டும். இந்த பொடிய கொள்ளை நோய்
இனி ஒருவரையும் தொடவே கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். இவ்வளவு நேரம் தெய்வ செய்தியை கேட்டு என்னோடு கூட இருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்த உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தாம் உங்களோடு இருப்பாராக. அவருடைய கிருபை எப்போது உங்களோடு இருக்கட்டும். God bless you. பிரியமானவர்களே, இன்று மாலை யார் கள்ள தீர்க்கதரிசி, யார் உண்மையான தீர்க்கதரிசி, வேத வசனத்தின் எப்படி அடையாளம் கண்டுகொள்கிறது என்ற வார்த்தையை கொடுத்திருக்கின்றேன். அந்த தேவ செய்தி இன்று மாலை 5 மணிக்கு யூடியூபிலே போடப்பட்டுவிடும். அது 2 பகுதியாக வரும். முதலாவது, யார் கள்ள தீர்க்கதரிசி, அதை எப்படி கண்டுகொள்கிறது. இரண்டாவது பகுதியில் யார் உண்மையான தீர்க்கதரிசி, அவர்களை எப்படி கண்டுகொள்கிறது. வேத வசனத்தின் மூலமாக நான் பேசியிருக்கிறேன். 5 மணிக்கே பாருங்க. அப்பதான் அந்த இரவுக்குள் நீங்கள் 2 செய்தியும் கேட்டு முடிக்க முடியும். மேலும் இப்போ காலையிலே இவ்வளவு நேரம் இந்த தேவ செய்தியை கேட்டீர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா நீங்கும்படியாக தேவ சமூகத்தில் கதறுங்க. அது போயிட்டுனா தேசம் எல்லா வகையிலும் தேசம் மகிழ்ந்திருக்கும். எல்லாம் நார்மலாகிவிடும். ஊரடங்கு எல்லாம் எடுக்கப்பட்டுரும். ஆகவே இந்த வியாதி, இந்த கொடிய கொள்ளை நோய் தேசத்தை விட்டே போக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.